ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? லாஸ்ட் மந்த் நம்ம பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணோம் பார்த்தீங்களா, பிப்ரவரி மந்த் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி. நான் வந்து என்னென்ன செலவுகள்லாம் இருக்குது, ஆக்சுவலாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன், எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சா இல்லை அதில் சேவ் பண்ணேனா அப்படின்னு சொல்லி இந்த டேப்லெட் காலம் மட்டும் போட்டிருந்தேன்ல. ஸோ இன்றைக்கி பிப்ரவரி 29th. ஸோ இன்றைக்கி நான் எல்லா கணக்கையும் எழுதி இதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக எவ்வளோ சேவ் ஆச்சு, எனக்கு கண்டிப்பாக நான் இந்த மந்த் சேவ் பண்ண தான் செஞ்சுருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் கூட சேவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் தவிர்க்க முடியாமல் நிறையா செலவு பண்ணவும் செஞ்சுருக்கேன் நான். ஸோ இது எல்லாமே என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். நான் அந்த வீடியோவோட லிங்க்கையும் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது தேர்ஸ்டே ஆரம்பிச்சது. ஸோ டெய்லி என்ன செலவு என்ன பண்ணேன் அப்படின்னு எழுதினேன். பட் என்னால் கிராசரி தனியாக, ஃப்ரூட்ஸ் தனியாக, வெஜிடபிள் தனியான்னு ரொம்ப டீப்பாக என்னால் எழுத முடியலை. ஃபஸ்ட்டு வீக் நல்லாவே போயிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தடுத்த வீக் அன்னைக்கு என்ன செலவு பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் பண்ணி பார்த்துருக்கேன், நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதம் எனக்கு திடீர்னு கேஸ் காலியாக போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத செலவு. அது மாதிரி கபோர்டு ஒன்று ஒர்க் ஆகாமல் இருந்தது ரொம்ப நாளாக. ஸோ அதுக்கு ரிப்பேர் பார்க்க வந்ததுக்கு, அப்புறம் மறுநாளே ஒரு ப்ளம்பர் ஒர்க் வந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத செலவுகளாக நம்ம நிறையா வந்தது. இந்த மந்த் என்னோடய கல்யாண நாள் வேலை வந்தது. ஸோ அன்னைக்கு செம்மொழி பூங்கா போகணும், வெளியே போகணும், டின்னருக்கு வெளியே போகணும், லஞ்சுக்கு. ஸோ அந்த செலவு. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் செலவு பண்ணேன், ஒரு 10 rupees 20 rupees கூட விட்டுருக்க மாட்டேன். என்னெல்லாம் செலவு பண்ணேனோ எல்லாமே எழுதி வச்சுருப்பேன் நான். சின்னதாக பூ வாங்கினதா, இல்லை வெளியே போய் சாப்பிட்டதா, என்னெல்லாம் என்னோடய கையில் இருந்து நான் எடுத்து எடுத்து போட்டேனோ எல்லாமே எழுதியிருப்பேன். இது ஒரு நாள் பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் அதே கடையிலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ நான் வெளியே போகிற அன்னைக்கு என்னென்ன செலவுகள் இருந்ததோ அது அவ்வளவுமே எழுதியிருக்கேன். இது போக பசங்க வாங்கினாங்க நோ ஸ்பெண்டிங் சேலஞ்சுன்னு ஒன்று பண்ணியிருந்தோம் நம்ம. ஸோ அந்த நோ ஸ்பெண்டிங் சேலஞ்சுலேயும் பசங்க என்னென்னைக்கு அவங்களோட அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த 7ஆம் தேதினா 7ஆம் தேதியே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 50 50 100 அப்படிங்கிறதுல இதில் ஒரு 50 rupees செலவு பண்ணியிருந்தாங்கன்னா மறுநாள் 50 rupees செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோடதுலேயும் நான் கால்குலேட் பண்ணி கேன்சல் பண்ணிக்கிட்டே வந்தேன். நான் வந்தால் 20 days 100 rupees சேவ் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ 2000 ப்ளஸ் அவங்க ஆல்ரெடி பழைய சேவிங்ஸ் என் பொண்ணு வச்சுருந்தா ஒரு 500 rupees, பையனும் பொண்ணு சேர்ந்தே. ஸோ அந்த 500 சேர்த்தே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களோட சேவிங்ஸை ஒரு 2500 rupees நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டெய்லி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க அப்படிங்கிறத எழுதி எழுதி வச்சுட்டு வாங்க. உங்களுக்கே தெரியும், சரி நம்ம எதுக்கெல்லாம் நிறையா செலவு பண்ணுறோம், என்ன பண்ணணும், இன்னும் எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் டோட்டலாக கிட்டத்தட்ட இந்த மந்த்து இது 3070. ஒவ்வொரு வீக்குக்கும் நான் எழுதியிருப்பேன், அந்த வீக் எண்டில் எவ்வளோ அந்த வாரத்தில் செலவு பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ டோட்டலாக எனக்கு இந்த அமௌண்ட்டு தாங்க 15,535 rupees செலவாயிருக்கு. காய்கறி, பலசரக்கு ஜாமான். ஸோ இதில் பலசரக்கு ஜாமான்லாம் நம்ம போன மந்த்துக்குரியது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும், அதை கூட நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அப்படி தான் போகும். பர்டிகுலராக மாதம் எல்லாமே வாங்கிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டதில் நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேங்க. இது வெஜிடபிள்ஸ்க்கு போட்டிருந்தது, இது ஃப்ரூட்ஸ்க்கு போட்டிருந்தது. அந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப எனக்கு 13,100 வந்துருந்துச்சு. நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 12,335. என்னடா 15,000 சொல்லி 12,000 சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நான் இந்த எமர்ஜென்சி அமௌண்ட்டுன்னு போட்டிருந்தேன்னா அதில் இந்த 3,200 ஆட் பண்ணிட்டேங்க நான். ஸோ உங்களுக்கு இந்த டேப்லெட் கணக்கு பார்த்தா புரியும். இப்போ ஸோ இபி பில்லுக்கு 1000 எடுத்து வச்சுருந்தேன். பட் எனக்கு லாஸ்ட் மந்த் 1800 வந்துருந்துச்சு. ஸோ 1 month 1000ங்கிறனால எனக்கு 900 ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப 100 சேவ் ஆயிருந்துச்சு. ஆனால் இந்த டிடிஹெச் ஒய்ஃபை இது 3க்கு சேர்ந்த கனெக்ஷன் 1100 தான் வரும்னாங்க. அப்புறம் அந்த சார்ஜ் இந்த சார்ஜுன்னு போட்டு கிட்டத்தட்ட 1600 ரூபாய் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் இந்த மந்த் இதில் அந்த பேக்கேஜ் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் இந்த அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகுதான்னு பார்க்கணுங்க. அப்புறம் இந்த கிராசரி தான் மொத்தமாக எழுதி நான் 765 சேவ் ஆச்சுல, அதை மொத்தமாக இதில் எழுதிக்கிட்டேன். மில்க்குக்கு 1000 எடுத்து வச்சதில் 780 தான் செலவாயிருந்தது மீதி அமௌண்ட்டு.
இந்த வெஜிடபிள் நான்வெஜ்ஜு ஸ்நாக்ஸு இது எல்லாமே ஃபுல்லாக ஆட் பண்ணி தான் இந்த கால்குலேஷன் மீதி இதில் மிச்சம் விழுந்தது 700 ருபீஸ் சம்திங் தான் விழுந்தது. அப்புறம் பெட்ரோல் போடுற 500 செலவாச்சு, 100 அதில் எடுத்து வச்சுருக்கேன். வீக்கெண்ட் அவுட்டிங் இது எல்லாமே காலி தாங்க, ஃபுல்லாகவே காலி தான். அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் வந்து 2500ன்னு போட்டிருந்தேன்ல, இதில் வந்து நான் புதுசாக ஃபிட்னஸ் கிளாஸ் சேர்ந்துருக்கேன்ல, அதுக்கு 2000 செலவாயிடுச்சு. ஸோ அந்த 500 மீதி இருக்குதுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இந்த எமர்ஜென்சி அமௌண்ட் அப்படிங்கிறதுல தான் அந்த 3200 அந்த கேஸ் வாங்கினது, ப்ளம்பரு, கார்பெண்டர் ஒர்க்கு இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி 1800 இருந்தது எனக்கு. அப்புறம் மை பர்ச்சேசிங் 2000 எனக்குன்னு போட்டு வச்சுருந்தேன்ல, இந்த அமௌண்ட்டில் வந்து மீஷோவில் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் 2 பேண்ட் அந்த மாதிரிலாம் ஆர்டர் போட்டிருந்தேன் நான். ஸோ அது ஒரு 950 ருபீஸ் வந்தது. ஸோ இதில் மீதி வந்து 1050 அப்படின்னு போட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4535. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 26300, ஆனால் அதிலே நான் வந்து சேவ் பண்ணது வந்து 4535 எனக்கு. ஸோ இது போக குழந்தைங்களோட சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 வந்துருந்துச்சு எனக்கு. இப்போ இந்த 4535ல் இந்த 500 ரூபாயை நான் மைனஸ் பண்ணணுங்க. ஸோ 4000ன்னு எழுதியிருப்பேன் நான், அதனால் ஏன்னா அது எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ இதுதான் 4500 சேமிச்சிருந்தேன், ஆனால் அது எக்ஸ்ட்ராவாக ஒரு 500 அந்த வைஃபை கனெக்ஷனுக்கு ஆயிருச்சுல, அந்த 500 போக மீதி 4000 சேவ் ஆகிருக்கு. ஸோ இந்த பிப்ரவரி மந்த் சேவிங்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நோ ஸ்பெண்டிங் சேலஞ்சில் பசங்க சேவ் பண்ணது வந்து ஒரு 2500, என்னோடய பட்ஜெட் சேவிங்கில் நான் சேவ் பண்ணது வந்து ஒரு 4000. ஸோ டோட்டலாக 6500 வந்தது. ஸோ இந்த கிட்ஸ் சேவிங்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக ஒரு 3000 ருபீஸ்க்கு ஒரு ஆர்டி ஆரம்பிச்சு விட்டுருக்கேங்க 3 இயர்ஸ்க்கு. நான் அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், நான் அதை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ 3 இயர்ஸ்னால் எவ்வளோ நம்ம பணம் கட்டுறோம், எவ்வளோ நமக்கு வட்டி வருது எல்லாமே நம்ம பார்க்கலாம் அதில். அதே மாதிரி ஒரு கோல்டு காயின், நான் அட்சய திதிக்கு வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கணுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. ஸோ மந்த்லி அதில் எவ்வளோ சேவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு 1500 எடுத்து வச்சுட்டேங்க. மீதி 2000 வந்து ஜுவல் லோன் போய்கிட்டு இருக்குல்ல, அதில் வந்து எப்போயுமே 7000 to 8000 கட்டுவேன். இந்த மந்த் 8000 கட்டியிருந்தேன், ப்ளஸ் 2000 சேர்த்து 10,000 கட்டியாச்சுங்க அந்த ஜுவல் லோனுக்கு. இன்றைக்கி மார்னிங் தான் அதை கட்டினேன், எக்ஸ்ட்ரா 2000 இருக்குங்கிறனால அந்த 2000 தூக்கி அதில் போட்டாச்சு. ஸோ இந்த மந்த் என்கிட்ட வந்து ஒரு பைசா கிடையாது, எல்லாத்தையுமே நான் வந்து சேவிங்ஸாகவும் லோன் அடைக்கவும் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ லாஸ்ட் டைமே போட்ட அந்த பிப்ரவரி மந்த் பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருப்பேன், கிட்ஸ் எஜுகேஷன் நான் வந்து ஒரு ஆர்டி போடுறேங்க 9000 ருபீஸ் அப்படின்னு போட்டுட்டு வரேன். ஆக்சுவலாக மொதல் ஸ்டார்டிங்கில் 2500 ஸ்டார்ட் பண்ணது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 3000 4000 அப்படியே கூடி இப்போ 2 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு ஆளுக்கு மினிமம் 4500 வச்சு 9000 நான் ஆர்டி போட்டு வந்திருக்கேங்க. இப்போ என்னோடய பொண்ணு எப்போயுமே வந்து எங்களுக்கு ஏப்ரலில் வந்து ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. ஸோ என்னோடய ஆர்டி வந்து April 2 க்ளோஸ் ஆகி வர்ற மாதிரி வரும். பட் ஆனால் என் பொண்ணுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக்கே பணம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ ஃபீஸ் என்னன்னு சொல்லலை, ஏன்னா அவள் 10th போகிறா, அதனால் கட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும் நான். ஆக்சுவலாக நான் வந்து எப்போயுமே வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவேங்க. ஒன்று வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம ஜிபே அதெல்லாம் அதில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இன்னொன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேவிங்ஸ் தான் நமக்கு. இந்த மாதிரி 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பேன். இது போக இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் வந்து வெறும் லோனுக்காகவே வச்சுருப்பேன் நான். நம்ம ஜுவல் லோன் எடுக்கிறோன்னா அதில் அந்த பணம் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் 3 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும், ஸோ ஒன்று வந்து ஃபுல்லாகவே ஸ்பெண்டிங், இதில் வந்து போடுறது வந்து ஜிபே அதோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கறனால இந்த பேங்க் கார்டு இதை தான் நான் கையில் வச்சுருப்பேன். இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு, லோன் வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வந்து மொபைலில் வந்து வச்சுருப்பேன். பட் அதில் வந்து நம்ம ஆன்லைன்லேயே ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுவேன். இங்கேருந்து பேங்க்குக்கு போய் அப்படிங்கிற வேலைலாம் இருக்காது. ஸோ இந்த ஆர்டி கூட நான் வந்து லாஸ்ட் இயர் வருஷம் வந்து இப்போ மொபைல் பேங்கிங்லேயே தான் ஒரு 5-6 வருஷமாக நான் அதில் தான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ இப்போ அந்த மொபைல் பேங்கிங்லேயே ஆரம்பிச்சது தாங்க. 9000 ருபீஸ் அப்படின்னு போட்டால் 12 மந்த்ஸுக்கு நம்ம வந்து ஒரு 1,08,000 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். அவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 7% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு இது வந்து இப்போ நெக்ஸ்ட் April 2 வந்து எனக்கு இது அக்குமுலேட் ஆகி வருங்க. 1,21,876 ருபீஸ் வருது. அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 13,876 ரூபா வரும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆர்டி போட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு லம்பான அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது. ஃபுல்லாக பணம் கட்ட போகிறது நம்ம காசு தாங்க. ஆனால் அந்த பணத்தை வந்து ஒன் டைமாக நம்ம எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு பதிலாக மந்த்லி சேவ் பண்ணிட்டு வந்தால்
நமக்கு ஒரு வட்டிங்கிற காசு வருது. அட்லீஸ்ட் இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு யூனிஃபார்முக்கு இல்லை ஒரு புக் ஃபீஸு அதுக்கெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாகவே உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து நம்மகிட்ட வந்து சர்ப்ளஸாகவே அமௌண்ட் இருந்தாலுமே ஸ்கூல் ஃபீஸுன்னு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று சேர்த்து வச்சுட்டே வாங்க. ஏன்னா நமக்கு அந்த மற்ற செலவுகள் பார்க்குறப்ப அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ கிட்ஸ் ஆர்டி ஆரம்பிச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே இந்த 3000 ரூபாய்க்கு நான் சொன்னேன்ல, நான் ஒரு ஆர்டி ஆரம்பிச்சிருக்கேங்க கிட்ஸுக்கு. அந்த ஆர்டி தாங்க. இது வந்து 3 இயர்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். ஏன்னா இன்னும் ஒரு 3 வருஷத்தில் பாப்பா வந்து அடுத்து காலேஜ் போகிறப்ப அப்படிங்கிறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும். வருஷம் வருஷம் இப்போ இருக்கிற நம்ம ஜாப் இப்போ உள்ள சேலரி வச்சு நம்மளால் இவ்வளோ தான் சேவ் பண்ண முடியுது வருஷத்துக்கு. ஸோ இது வந்து கரெக்டாக அந்த கிட்ஸோட இதுக்கே இதாகிறப்ப காலேஜ் போகிறப்ப கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஆக தான் செய்யும். நம்ம என்ன டிகிரி படிக்க வைக்கிறோம் அதெல்லாம் வேறங்க. ஆனால் காலேஜ் போனாலே நமக்கு ஸ்கூல் ஃபீஸை விட அதிகமாக தான் ஆகும். ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் ஒரு 3 இயர்ஸ்க்கு அந்த 3000 rupees போட்டிருந்தேன் நான். போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வரும்னா, நம்ம அதுக்கு கட்ட போகிற அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 1,08,000 அதே அமௌண்ட்டு தான். இப்போ வருஷம் வருஷம் கட்டுற அமௌண்ட்டை 3 வருஷத்துக்கு 3000 நான் பிரித்து போட்டிருக்கேங்க. அப்போ 1,08,000. இதுக்கு நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னா ஒரு 12,445 நமக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும் அந்நேரம். ஸோ நீங்களும் உங்களோட குழந்தைங்கள இன்றைக்கே இப்போ வந்து ஆல்ரெடி நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே இதே மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். காலேஜ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்காக நினச்சி பண்ணியிருந்தேன். ரொம்ப இல்லை, ஒரு 1,500 அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஊடால வந்து கொஞ்சம் சில பல காரணங்களால் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த தடவை இதை க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த நோ ஸ்பெண்டிங் சேலஞ்சு பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணி, ஸோ பிள்ளைய சேவ் பண்ணுறது மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 2,000 சேவ் பண்ணாங்கனாலும் நம்ம ஒரு 1,000 rupees கண்டிப்பாக எப்படியாவது போட்டு சேவ் பண்ணிடலான்னு இந்த இதை ஆரம்பிச்சிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி மாதம் நான் உங்களோட பட்ஜெட் போட்டுலாம் காமிக்க போகிறது இல்லைங்க. நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் நான் இப்படி தான் பண்ணுறேன், பல வருஷமாக இப்படி தான் பண்ணுறேன். ஏகப்பட்ட டைரிஸ் இது மாதிரி காலி பண்ணியிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு சேலஞ்சாக என்ன எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன்னா, இந்த மந்த் வந்து எப்படி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாமே என்னோடய ஹெல்த்துக்கு ஏற்றாப்பில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சேங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் வீக் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச், டின்னர் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஆனால் வாரமே வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. ஸோ போனால் இதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல நமக்கு. பட் இந்த மாதிரி பிளான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இவ்வளோ நாள் வந்து பட்ஜெட்டுக்கு பிளான் பண்ண மாதிரி இனிமேல் நம்ம ஹெல்த்துக்கும் நம்ம பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு தான். ஸோ ஒரு 2 months ஃபிட்னஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன். ஸோ இதையும் பண்ணி கண்டிப்பாக ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வச்சுருக்கேங்க. ஸோ நீங்கள் இதே மாதிரி என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் தெரியுமா? நான் வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸுக்கு வந்து உங்கள் குழந்தைங்க வந்து சின்னதாக இருக்கும் போதில் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குங்க. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்ன மாதிரிலாம் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் லாங் டேர்மாக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ உங்கள் ஹெல்த்தையும் அக்கறை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவாக கண்டிப்பாக நான் வந்து ஒரு 1 month நானே ட்ரையல் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் பண்ணாமல் உங்களுக்கு போட்டு அப்புறம் நானும் சக்ஸஸ் ஆகலைன்னா அது கரெக்டாக வராது. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த் சேலஞ்ச் வந்து நான் April 1st வீக்கில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் இந்த மந்த் எப்படி பண்ணேன், மார்ச்சில் எப்படி பண்ணேன், என்னவெல்லாம் பண்ணேன், ஸ்டெப்ஸ் எடுத்தேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கா, எல்லாமே உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஸோ நிறைய ஆப்பு அதெல்லாம் இருக்குங்க இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு. ஆனால் ஹேண்ட் ரிட்டனாக நம்ம எழுதுகிறப்ப தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப இல்லைங்க, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற உங்கள் பர்ஸ் அந்த இதில் வந்து ஒரு சின்ன பேப்பரோ இல்லை ஒரு சின்ன டைரி, சின்ன ஒரு பேக்கெட் டைரி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு அதை எடுத்து எழுதுகிற மாதிரி எழுதிக்கோங்க. இல்லை மொபைல் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா மொபைலில் கூட வாட்ஸ்அப்பில் வந்து நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டோட இதுவும் சேர்த்து லிங்க் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுக்கோங்க. அதில் என்றைக்கு என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படிங்கிறத டக்குன்னு அதில் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு இந்த இதுக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டு நைட் அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. மொபைலில் இருக்குது அப்படின்னா நமக்கு மொபைலில் போய்கிட்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி ஒரு சில அமௌண்ட் வந்து பேங்க்கில் தொடக்கத்திலே ஒரு 30,000 20,000 எடுத்து கையில் வந்து வெளியே போகிறப்ப நம்ம ஜிபே இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி பழகுங்க. அப்படின்னா தான் நம்ம கையில் எவ்வளோ இருப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் சொன்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து காஷ்மீர் ட்ரிப் போயிட்டு வந்தது தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வாண்டட் வீடியோவாக நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் என்கிட்ட கிடச்ச சில கிளிப்பிங்ஸ் வச்சு இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நானே ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி நாங்களாகவே பட்ஜெட் போட்டு நாங்களாகவே பிளான் ட்ரிப் பண்ணி போயிட்டு வந்தது தான்.
ஸோ இந்த மாதிரி ட்ரிப் போகிறதுக்குலாம் எந்த ட்ராவல் ஏஜென்சிஸோட ஹெல்ப்பும் தேவையில்லைங்க, நம்மளாவே பிளான் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ ஸ்டே கனெக்டட் வித் மலரின் பயணம் ஆல்வேஸ். தேங்க்யூ.